The recommended means of achieving the mature stage of love of Godhead in this age of Kali or Quarrel is to chant the holy names of the Lord. The easiest method for the most of the people is to chant the Hare Krishna Mahamantra. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. விவேக் படம் படிங்க, தமிழில் படிங்க. விவேக் படம் இருக்கீங்களா? இந்த கலியுகத்தில் கடவுளின் அன்பின் முதிர்ந்த நிலையை அடைவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறை இறைவனின் புனித நாமங்களை உச்சரிப்பதாகும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபிப்பதே பெரும்பாலான மக்களுக்கு எளிதான வழி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெயிக்கிறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு இல்லையா? இப்போ பகவத்கீதையிலே பார்த்தீங்கன்னா கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஒரு மெத்தட்லேயும் ஒரு சிறப்பு வந்து சொல்வார். ஓகே, ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏணியில் ஏறுற மாதிரி தான், ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி. ஓகே, ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி. இது வந்து லிஃப்டில் போகிற மாதிரி பக்தி யோகம் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன் இது ஈஸியான மெத்தட்னா, மற்ற அஷ்டாங்க யோகம் எடுத்திங்கன்னா நம்ம நியமம், அப்புறம் ஆசனம், பிரத்யாகாரா, இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக பல்வேறு ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் நிலை எல்லாத்துலேயுமே கிருஷ்ணனை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். கடைசியில் தான் என்ன பண்ணுவாங்க, சமாதி நிலைக்கு வந்தால் தான் அவங்க கிருஷ்ணனுடைய ஒரு ஃபீச்சரான அருவபெருமானை தியானிப்பாங்க. ஓகே, அந்த நிலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் சாதனை வேற, சாத்தியம் வேறு. ஓகே, இப்போ ஆனால் பக்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? சாதனையும் அதான். ஸ்டார்ட் பண்ணுறதும் ஹரே கிருஷ்ணா தான், எண்டு பண்ணும்போதும் ஹரே கிருஷ்ணா தான். ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா அபராதங்களோடையும் உணர்தல் இல்லாமலும் நம்ம சேன் பண்ணுவோம். எண்டு ஸ்டேஜில் நமக்கு தூய அன்பு கிருஷ்ணன் மேலே கிடச்சிடும். ஓகே, ஸோ அதனால் இதுதான் இருக்கிற எளிதான வழிமுறை. இதுவும் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், பிரயாண அல்பாயுஷ் லப்யா கலாஸ்மி நுகே ஜனாக மந்தாஸ் மந்த மதையோ மந்த பாக்யா ஹியூபத்தாக. உங்களும் மக்கள்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் லிவ், ரொம்ப கொஞ்ச காலம் தான் உயிர் வாழ்வாங்க. அவங்களுடைய மெமரி சக்தி ரொம்ப கம்மி, ரொம்ப சண்டை எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும், ஆல்வேஸ் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் ரொம்ப துரதிருஷ்டமான மக்களுக்கு ரொம்ப குயிக்கான பவர்ஃபுல் மெத்தட் பார்த்தீங்கன்னா பக்தி யோகம். ஓகே, அது சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணியிருக்காரு, இந்த கலியுகத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அதுதான் அந்த பாடுவாங்க அந்த பாட்டில், கோலோகேர பிரேமாதனா ஹரி நாம சங்கீர்த்தன ரதினா ஜமீலோ ஸோ அதில் இந்த மாதிரி கோலோவந்தாவிலேருந்து சைத்தன்ய மகாபிரபு கொண்டிருக்காரு. ஆனால் எனக்கு அது மேலே கொஞ்சம் கூட நாட்டமே வரமாட்டேங்குது, சாண்டிங்கில் நாட்டமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு நரோத்தமதாஸ் தாக்கூர். ஓகே, ஆஹா பிரபநந்த சுத்தா விஸ்வபானு சுத்தா சுத்தா கருணா கரு ஹே பாரோ, என் மேலே கருணை காட்டு, நான் வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், தயவுசெய்து என்னுடைய பாஸ்ட் லைஃப், என்னுடைய கடந்த காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவங்கள் நிறைஞ்சதாக இருக்குது, அதனால் என்னை தயவுசெய்து மன்னிச்சு ஏற்றுக்கோ, இந்த மாதிரி அவர் பாடுறாரு. ஓகே, அதனால் ஆச்சாரியர்கள் பாட்டெலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரியலிஸ்ட் நாலேஜ் தான் அதில் இருக்கும், உணர்ந்த அறிவு தான் அதில் இருக்கும். அவர் வந்து என்ன சொல்கிறார், அந்த ஆச்சாரியார் வந்து கோலோவந்தாவிலேருந்து இந்த ஹரிகிருஷ்ண மந்திரத்தை கொடுத்துருக்கார். ஓகே, ஹரிநாம சங்கீர்த்தனம், கோலோகேர பிரேமாதனா ஹரிநாம சங்கீர்த்தன, அந்த பிரேமை, அந்த லவ் ஆஃப் காடோட பரப்பர் தான் சைத்தன்ய மகாபிரபுடைய நோக்கம். கடவுளுடைய அன்பை பரப்பர் தான். அந்த கடவுளுடைய அன்பு எது மூலமாக வந்தது, ஹரிகிருஷ்ண மந்திரம் மூலமாக வந்தது. இந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் தான் நம்ம எப்பயுமே பிரபுபாதா என்ன சொல்கிறாங்கன்னா 24 hours சேன் பண்ணுங்கன்றார். ஓகே, 24 மணி நேரம் சேன் பண்ண முடியுமா? அது ஹரிதாஸ் தாக்கூர் பண்ணார் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இமிட்டேட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ ஒரு மினிமம் 16, இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணும். நம்ம இந்தியன்ஸாக கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு அதை இலக்காக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை கொஞ்சம் சேன் பண்ணுவோம் டெய்லி. அப்படி சேண்டிங் பண்ண தான் இந்த நம்மளுடைய
குற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அபராதம்லாம் போய் அப்போ தான் பக்குவம் முடியும். ஓகே, தூய பக்தனாகி நான் தூயமாக ஒரு வட்டம் சேன் பண்ண முடியும் அப்படி ஒரு நிலை வராது. சேன் பண்ண நிறைய பாவனம் படித்தோன்னா அது சாண்டிங் சரியாயிடும். ஓகே, பாகவதம் நல்லா ஊன்றி படித்தீங்கன்னா சாண்டிங் குவாலிட்டி அது இன்க்ரீஸ் ஆகிடும், பக்தி சேவை குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா ஸ்ரீமத் பாகவத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே கிடையாது. மத்தேக வந்து மத்சங்கி மத்குரு மன்மகாந்தனா மன்னிஸ்தாரக மத்பாக்கிய மதானந்த நமஸ்துதே. என்னுடைய ஆனந்தமே ஸ்ரீமத் பாகவதம், என்னுடைய பாக்கியம் என்னுடைய அதிர்ஷ்டம் அவங்க தான், என்னுடைய சொத்து ஸ்ரீமத் பாகவதம். அதனால தான் பிரபுபாத் என்ன பண்ணார், இந்தியன்ஸுக்கு வந்து லைஃப் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணார். ஏன்னா அந்த லைஃப் மெம்பர்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக புக்கு வாங்க மாட்டாங்க. புக்கு கேட்டாலுமே அவன் இனிஷியலாக இஸ்கான் இயக்கத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஐரோப்பியர்களும் அமெரிக்காக்காரங்களும் வந்தாங்க டெவோட்டிஸாக. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து புக்ஸ் சேல் பண்ணும்போது எல்லாம் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போனாங்க, புக்கை காரணம் தூக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ இங்கே புக்கு விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புக்கு வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோன்னா பிரபுபாத் என்ன சொன்னார், இங்கே வந்து ஸ்ட்ரீட் சங்கீதன் புக்ஸு விற்கிறது ரொம்ப எடுபடாது, இப்போ லைஃப் மெம்பர் கிரியேட் பண்ணலான்னார். 1111 ரூபாயில் கிரியேட் பண்ணது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபஸ்ட்டு. ஓகே, 1970 இப்படி தான் பிரபுபாத் சொன்னார், டெய்லி 2 லைஃப் மெம்பர் எனக்கு கொடுங்க போதும், நான் இந்தியாவில் 3 கோயில் கட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாம்பே, மாயப்பூர், பிருந்தாவன் இது 3 பெரிய கோயில் கட்டினார் பிரபுபாத். டெய்லி 2 லைஃப் மெம்பர் கொடுங்க போதும், நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படின்னு. ஸோ லைஃப் மெம்பர் வந்து இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி இங்கே இந்தியாவில். ஏன்னா இது மூலமாக நிறைய ஸ்ரீமத் பாகவதம் புக்ஸும் சைத்தன்ய சரிதாம புக்ஸும் நிறைய பேருக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ அது ஏன் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இது படிக்க சைத்தன்ய சரிதாமம் படிக்க ஒருத்தருடைய சாண்டிங் பக்குவமாகும். இல்லைன்னா சாண்டிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? நம்ம நிறைய அபராதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதே சமயம் சாண்ட்டும் பண்ணுறோம் இல்லையா? அப்புறம் சாண்டிங்கில் டேஸ்ட்டே இருக்காது, அபராதங்கள் நிறைய பண்ணோன்னா அந்த டேஸ்ட் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்ரீமத் பாகவதம் படித்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து டெய்லி ஒரு டைம் கொடுத்து படிக்கணும். ஓகே, இது படித்தோன்னா நம்மளுடைய சாண்டிங் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ புனித நாமங்கள் கிருஷ்ணர் கொடுத்தாலுமே அதில் நமக்கு நாட்டமே வரல. நாமகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ராபிதா நியமித காலா ஏதாதுருஷி தவகிருப்பா பகவன் மமாபி 400 அதில் எல்லா விதமான பொட்டன்ஷியல் நீ வச்சுருக்கீங்க. இருந்தாலும் என்னுடைய துரதிருஷ்டம் என்னென்னா, எனக்கு அது மேலே கொஞ்சம் நாட்டமே வர மாட்டேங்குது. இதுதான் நமக்கு நம்ம சேன் பண்ணுவோம் தெரியுது இல்லையா, நமக்கு அதில் நாட்டமே கொஞ்சம் கொஞ்சமாக வரவே மாட்டேங்குது இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு வந்து நிறைய அபராதங்கள் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் முன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா, கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குல்ல. அது எப்படி முன்னேற்றம் கிடச்சிது, நம்ம ஏதோ பக்தி சேவை கொஞ்சம் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் கொஞ்சம் கேட்குறோம், படிக்கிறோம். இது நம்ம இன்க்ரீஸ் பண்ண சாண்டிங்கில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். ஓகே, சாண்டிங்கை கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பண்ண தான் நமக்கு கடவுளுடைய அன்பு கிடைக்கும். கிருஷ்ணர் குருவோட மெர்சி எப்படி கிடைக்குது, நித்யானந்த பிரபுடைய மெர்சி எப்படி கிடைக்குது? நித்யானந்த பிரபு வந்து ஆதி குரு இல்லையா, அவர் குருவுடைய தாற்பயம். அந்த யார் எங்கே குரு இருந்தாலுமே அவங்க நித்யானந்த பிரபுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். அப்போ குருவுடைய கருணை எப்படி கிடைக்கும்? குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் கிடைக்கும். குரு கருணை கொடுத்தாரு நம்ம உடனே மேலே வந்துட்டோம், உடனே பெர்ஃபெக்ட் ஆகட்டும் அப்படி கிடையாது, பக்குவம் ஆகிட்டோம் கிடையாது. குருவுடைய கருணை எப்படி கிடைக்கும்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் கிடைக்கும். ஓகே, அதை நிறைவேற்றும் போது தான் கிடைக்கும். அதனால் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, இதை வந்து நல்லா சொல்லுங்கன்னு சொல்லி குரு சொல்லிடுவாங்க. இதை நம்ம என்ன நல்லா சொல்லணும், நல்லா சொல்லுங்கன்னா பிரபுபாத் புக்கு படிக்கணும்னு சொல்லுவார் குரு. பிரபுபாத் புக்கு படிக்கணும். இப்படி தான் குருவுடைய கருணை கிடைக்குமே தவிர, குரு என்றைக்கோ ஒரு நாள் கருணை கொடுத்தாரு அதோடு முடிஞ்சு போச்சு அப்படி கிடையாது. ஓகே, அப்படி கிடையவே கிடையாது. நம்ம குரு மகாராஜ் அதே தான் சொல்கிறார், திருப்பி புக்கு படிங்க, பக்தி சாஸ்திரி கோர்ஸ் பண்ணுங்கள், பக்தி வெவு பண்ணுங்கள். இது ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க மெசேஜஸில். அந்த 4 டைம் மெசேஜை கூட மகாராஜ் போடுறாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம இது வந்து சாஸ்திர நாலேஜை கொடுத்தே ஆகணும். கொடுக்க தான் என்ன ஆகுனா, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். எப்படி நம்ம இந்த டிவோடி கம்யூனிட்டியில் வந்து நம்ம வாழலாம், இந்த விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து மெச்சூர் ஸ்டேஜ் ஆஃப் லவ் ஆஃப் காட் வந்து கலியுகத்தில் எப்படி கிடைக்குதுன்னா, ஒன்லி ப்ராசஸ் இஸ் சாண்டிங் ஹோலி நேம்ஸ். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.